Good morning. 16th October Hindu newspaper discussion. Okay, first news என்ன அப்படின்னா Supreme Court uses ban clears green fireworks in Delhi தீபாவளி. அதாவது தீபாவளியை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா green firecrackers-ஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாமல் அதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸையும் பார்க்கணும். ஏன்னா அதை சார்ந்து இருக்கவங்களோட லைவ்லிஹுட்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால somewhat we can regulate அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது ரெண்டு ஆர்கனைசேஷன் பற்றியும் லைட்டாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சில ஃபேக்ட்ஸை மட்டும் இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படின்னா ஃபயர் கிராக்கிங் அந்த இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், லைசன்ஸ் கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆந்திர பிரதேசில் நடந்துச்சு, ட்ராஜடி நடந்துச்சு, தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் வைடன்ஸ் 93% இன் செப்டம்பர். அதாவது இதில் டேட்டா மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரேட் டெபிசிட்னா என்ன அப்படின்றத மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸில் ட்ரேட் டெபிசிட்னா என்ன, அதில் ரெண்டு டைப் இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன. ஓகேவா? அப்போ ட்ரேட் எதில் வரும், ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ஃபேக்ட் பார்த்து வச்சு நல்லது. ப்ளஸ் என்ன நம்ம ஸ்டாட்டிக்கில் எக்கனாமிக் எடுக்கும் போதும் இது கவர் ஆகும். ஓகேவா? ஸோ டேட்டா நோட் பண்ண தேவையில்ல. டேட்டா என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அடிக்கடி என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட் அவுட்லுக் இந்த இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இம்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாகுது, எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாகுது, இம்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸோட டேரிஃப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டேரிஃப் பிளான் மூலமாக நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு, அதனால ட்ரேட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் தான், நடுவில் எதுவும் நியூஸ் பெருசாக இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃப்யூஜிஸ் அண்ட் இன்ஃபில்ட்ரேட்டர் இந்தியா நீட் ரெஃப்யூஜி பாலிசி டாக்குமெண்ட் தட் நான் டிஸ்கிரிமினேட்டரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் ரெஃப்யூஜிஸ்க்குன்னு தனியாக எந்த ஒரு பாலிசிஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ மற்ற நேஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம ரெஃப்யூஜி பாலிசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்க்ளூசிவாக டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் இன்க்ளூசிவாக அவங்களை பார்க்குறதுக்கும் சம்வாட் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1955 ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஆக்ட், இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபாரினர்ஸை ரெகனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். யார் வந்து ரெஃப்யூஜி, யார் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர், இது எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக யாருன்னு சொல்ல முடியல. ப்ளஸ் என்னன்னா அது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 6 மைனாரிட்டிஸ் குரூப்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் கொடுக்கலாம், அது சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. நிறைய அதில் என்ன இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூஷன் இருந்துச்சு, இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ரெஃப்யூஜி பாலிசி வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூஎன் பாடி இருக்குது, யூஎன் கன்வென்ஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது அப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் 1967 அதோட ப்ரோட்டோக்காலும் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணல அப்படின்னா இந்தியா வந்து சைன் பண்ணல. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரைட்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்தியாவுக்கு ரெஃப்யூஜி பாலிசி தேவை அப்படின்றத பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஏன் ரெஃப்யூஜி பாலிசி தேவைன்னா டிஸ்கிரிமினேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ்க்கு என்ன இல்லை அப்படின்னா அதிகமாக ரெகக்னிஷன் இல்லை. அதே நேபாளில் இருந்து வந்தக்கூடிய மற்ற மைனாரிட்டி குரூப்ஸுக்கு சில ரெகக்னிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ரெகக்னிஷன் இருக்குது, ஒரு இடத்துல ரெகக்னிஷன் இல்லை. இது ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால ரெஃப்யூஜி பாலிசி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன், அதாவது எக்கனாமிக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோமா. ஸோ இதில் ஜோசப்ஸ் கம்பீட்டர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது டெக்னாலஜி வந்து இதாகிறது வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் வந்து இதாகிட்டு இருக்கும், டெக்னாலஜி எம்பவர்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி இருக்கும், அந்த டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நியூ டெக்னாலஜி வரும் அப்படின்றது தான் இவங்களோட ஐடியா. ஸோ இதை இது பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கவுண்டர் பண்ணி தான் டெக்னாலஜி இது பண்ணுறது மூலமாக மட்டுமே என்ன ஆகாது அப்படின்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட் மூலமாக மட்டுமே எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன், எஜுகேஷன், ஓகேவா, கல்ச்சர், இது எல்லாமே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நோபல் ப்ரைஸில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த நேம் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் என்னென்னா எக்கனாமி பூஸ்ட் அப்படின்றது மார்க்கெட் ஓரியன்ட் மட்டுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டுமே கிடையாது. அது எதில் இருக்கணும் அப்படின்னா இன்னோவேஷனில் இருக்கணும், எஜுகேஷனில் இருக்கணும்,
ஓகே, கல்ச்சர்லேயும் இருக்கணும். இது மூலமாகவும் எக்கனாமி என்ன ஆகுது அப்படின்னா பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நேவிகேட்டிங் த குளோபல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நிறைய என்னென்னா குளோபல் லெவலில் அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எக்கனாமி வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, குளோபல் ஆர்டரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் WTOவாக இருக்கட்டும், யூஎன் பாடிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதோட ரெகக்னிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயே நிறைய கொடுத்துருக்காங்க. பாப்புலிஸ்ட் ஆட்டோகிராட்ஸ் சைனாவோட ஜி ஜின்பிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாப்புலிஸ்ட் லீடர். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்டரை வந்து பார்த்தோன்னா கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிக் டெக் கேபிட்டலிஸ்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்கனாமி எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூசிவாக ரன் ஆகலை அப்படின்றது இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு 5 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா குளோபல் சவுத் கோஆப்ரேஷன். இப்போ குளோபல் சவுத் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோபல் ஆர்டரை வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா குளோபல் சவுத் ஓரியன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோபல் ஆர்டரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஃபார்ம் கொண்டு வருது, ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக கொண்டு போகிறது. ஓகே, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவோட பூஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் பூஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ளஸ் அது மூலமாக குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் இந்தியாஸ் எனர்ஜி ஆம்பிஷன். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா நெட் ஜீரோ 2070. ஓகே, 500 GW ஃப்ரம் தி என்னன்னா சோலார் பவர் இல்லைனா ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து 2030 வாங்கணும் அப்படின்றது நம்மளோட ஆம்பிஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் இருக்கும்போது கிரிட்டிக்கல் மினரல் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ கிரிட்டிக்கல் மினரலோட ஷார்ட்டேஜை பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பற்றியும் தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரலில் ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக யாருக்கு அது ரிசர்வ் வச்சிருக்கா அப்படின்னா சைனா. மோர் தென் 60% ஆஃப் தி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சைனாட்ட இருக்குது. அப்போ அவன் மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா ஈவி நம்மளோட பேட்டரி வெஹிக்கிள்ஸ்க்காக இருக்கட்டும், சோலார் ஃபோட்டோவால்டாய்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுது. அதுக்கான ரா மெட்டீரியல் அங்கேருந்து தான் வரணும். ஸோ ஒன்ஸ் சைனா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிலே என்ன ஆகும் அப்படின்னா அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்போ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசெண்டாக ரிசர்வ் கண்டுபிடிச்சிடணும். ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வ்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கொபார்தான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ்ட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வேஸ்ட்லேருந்து அதுலேருந்து எது யூசபிள் மெட்டீரியலாக இருக்கோ ரீசைக்கிள் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெட்டராக எனர்ஜி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கணும். ஓகேவா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நம்மளால் எதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ப்ளஸ் ரிஃபைனிங் செக்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் எனர்ஜி நம்ம இந்த ஆம்பிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, த ரோட் டு ஜெண்டர் ஈக்விட்டி இன் கோர்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆனால் ஹையர் ஜுடிஷியரிலேயே அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா ஹை கோர்ட்ஸ்லையும் சேர்த்தோம் அப்படின்னா 13% தான் என்ன இருக்குது அப்படின்னா உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ப்ளஸ் ஹைகோர்ட்டை சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் 3.1% தான் உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. மொத்தம் 34 ஜட்ஜ் இருப்பாங்க அப்படி தானே? அந்த 34 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் தான் உமனு சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உமனோட இன்க்ளூசிவிட்டி எதில் இல்லை அப்படின்னா ஹையர் ஜுடிஷியரியில் இல்லை. ஸோ அப்போ இதுக்கான ரீசன் என்னன்னு இவங்க பேசும்போது கொலிஜியம் சிஸ்டம் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன் கொலிஜியம் சிஸ்டம் ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதே அது ஒரு எலைட் கிளப் மாதிரி தான். இப்போ கொலிஜியம் சிஸ்டமில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்னவாக இருப்பாங்க? மென்னாக தான் இருப்பாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணுறது யாராக தான் இருக்கும்? மென்னாக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கூட என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா அகெயின்ஸ்டாக பார் கவுன்சிலில் இருந்தும் ஹையர் ஜுடிஷியரியிலேருந்தும் நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்து வந்துருந்துச்சு. எங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா லோவர் ஜுடிஷியரிக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வச்சுருக்கோம். அதே சர்வீஸை தான் எங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா ஹையர் ஜுடிஷியரி கொண்டு வர போகிறோம். இதனால என்ன வந்து இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜர் என்னென்னா இஷ்யூஸ் தான். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும்
மெரிட் பேஸ்டு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், கொலிஜியம் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், இதில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதில் எக்ஸாம்பிள் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ கூட 100 years ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஆடிட்டோரியல் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அது ரிலேட்டடாகவும் லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 12th பேஜ், மாவோயிஸ்ட் வயலன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதாவது 2013ல் மொத்தம் 128 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னா மாவோயிஸ்ட், அதாவது நக்சலிசம் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்லி 18 டிஸ்ட்ரிக்ட்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் 6 டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் ரொம்ப இன்டென்சிவாக வந்து மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வே ஃபார்வர்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட் மெஷர்ஸ்லேயோ ஏதாவது எழுதும்போது இதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ப்ளஸ் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சஸ்டைன்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் மல்டி ப்ராங்க்டு அப்ரோச் த்ரூ டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷன்ஸு, ப்ரிசைஸ் இன்டெலிஜென்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி ஹைகோர்ட் சீக்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆன் வேக்கன்சிஸ் இன் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இது கேட்டிருக்காங்க. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா அப்படின்றத பார்த்துக்கோம் ப்ரிலிம்ஸில். இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு ஆக்ட் மூலமாக கிரியேட் ஆனது. ஓகே. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 வந்து போட்டிருப்பாங்க, அது மூலமாக வந்தது. அதனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றதையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேர்பர்சன் இருப்பாங்க அண்ட் வைஸ் சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா. இவங்க வந்து அதில் இருப்பாங்க. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா. ப்ரிலிம்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் தேவையில்லை. ஓகே. யாருக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸு கீழே வரும். இந்த ஒரு பாயிண்ட்டுமே ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸ்டேட்மெண்ட்டாக பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸு. குளோபல் நியூஸில் எய்ட் என்டர்ஸ் காசா, இஸ்ரேல் டு ஓப்பன் ரஃபா கிராசிங். ஓகே. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காசாக்கு எய்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. இதில் என்ன முக்கியம் அப்படின்னா ரஃபா கிராசிங் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது, ரஃபா காரிடார். ஆல்ரெடி இஸ்ரேல் பாலஸ்டைன் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஒன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரஃபா காரிடாரை கட் பண்ணாங்க. ஐ மீன் செக் போஸ்ட் வச்சு இது பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இது மூலமாக போகக்கூடிய எய்டு வந்து கட் ஆனிச்சு. இப்போ திரும்ப இந்த சீஸ்ஃபயர் பிளான் வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரஃபா காரிடாரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ரஃபா காரிடார் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுங்க ப்ரிலிம்ஸில். ஓகேவா. மேப் பேஸ்டு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே. தேங்க்யூ.